கிங் அண்ட் ஜாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புறாக்களுக்கு நம்ம இறை வைக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான தானியங்கள் மிக்சிங் ஆகிட்டு தான் நம்ம வந்து இந்த இறை அதுக்கு வைக்கிறோம். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, தண்ணியும் அதுக்கு வந்து ரொம்பவும் தூய்மையான, நம்ம வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிணத்து தண்ணி தான் நம்ம வந்து இந்த புறாக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் வந்து பீச்சல், அப்புறம் சளி, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும். அதுமாதிரி வெயில் காலமாக இருந்துச்சுன்னா வந்து பொக்கை, கண் நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும். இதுக்கும் இடையில வந்து நிறைய விதமான பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் புறாக்களுக்கு அட்டாக் ஆகும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து வேக்சினேஷன் வந்து இதுக்கு நம்ம போடுறோம். 6 மந்த்துக்கு ஒருக்கா வேக்சினேஷன் போடுறோம். அப்புறம் கரெக்டான சமயத்தில் வந்து மெடிசின் அதுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு சளி, காய்ச்சல், இந்த மாதிரிப்பட்ட அது நமக்கு வர்ற மாதிரி எல்லா நோய்களும் அதுக்கும் வரதான் செய்யும். பட் நம்ம அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணி அதுக்கான மருந்துகளை கொடுத்து நம்ம அதை குணப்படுத்தி அதை வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தியாக நம்ம லாஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வந்து புறாக்களை வந்து ரைஸுக்கு விடும்போதும் சரி, ட்ரைனிங்கை விடும்போதும் சரி, நம்ம அந்த லாங் டிஸ்டன்ஸில் கொண்டு அந்த புறாக்களை கொண்டு விடும்போது புறாக்கள் வந்து நிறைய விதமாக வந்து இயற்கையோட ஒன்றிணைஞ்சு தான் நமக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஏன் இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, புறாக்கள் வந்து 2 நாள் 3 நாள் ஆகும்போது கண்டிப்பாக தண்ணி தாகம் எடுக்கும், சாப்பாடு தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா வயல்களில் இறங்கி அது சாப்பிடும், தண்ணி குடிக்கும். ஏரிகள், குளங்கள் இதிலெல்லாம் வந்து இறங்கி தண்ணி குடிக்கும், சாப்பிடும். எல்லாமே அதுக்கு வந்து அன்றாட தேவையான எல்லாமே அது பூர்த்தி செய்து தான் நம்ம வீடை நோக்கி வந்து தேடி வரும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து ஏரிகள், குளங்கள் எல்லாமே வந்து மாசடைஞ்சு தூய்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த புறாக்கள் மட்டும் இல்லை, இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மட்டும் இல்லை, இந்த உயிரினங்களும் வந்து ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கையாக இருக்குது. ஏரி குளங்கள் எல்லாம் பாதுகாப்போம் என்று நானும் சபதம் எடுக்கிறேன். நீங்களும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் உங்களோட முயற்சியை கண்டிப்பாக எடுங்க.